Taste the Daily. அரியலூர் ஜே நகர் பகுதியில் சாலையில் வழிந்தோடும் கழிவுநீரால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஜே நகருக்கு உட்பட்ட பகுதியில் அரசு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு அமைந்துள்ளது. இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு காரணமாக கழிவுநீர் செல்ல வழியின்றி சாலையில் தேங்கி நிற்பதால் வாகன போட்டிகளும் பாதசாரிகளும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் கிடக்கும் அள்ளப்படாத குப்பைகளுடன் கழிவுநீர் கலப்பதால் தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே ஸ்டாலின் அரசின் கீழ் செயல்படும் மாவட்ட நிர்வாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் கரைப்புதூர் ஊராட்சி திருமூர்த்தி நகரில் 25,73,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிகளை முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன் பூமி பூஜையில் பங்கேற்று தொடங்கி வைத்தார். பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கிய அவர் குடிநீர் பிரச்சினை குறித்த புகாருக்கு உடனடி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் MLA பரமசிவன், முன்னாள் ஊராட்சி தலைவர் ஜெயந்தி கோவிந்தராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே கண்மாயில் செத்து மிதக்கும் மீன்களால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. புதுப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஆலங்குளம் கண்மாயில் மீன்கள் அனைத்தும் செத்து கரை ஒதுங்கியுள்ளது. ஏற்கனவே அருகில் உள்ள தோல் தொழிற்சாலையின் ரசாயன கழிவுகள் கலந்து தண்ணீர் மாசடைந்தது. தற்போது மீன்கள் செத்து மிதப்பதால் ரசாயன கழிவுகள் மீண்டும் கலந்ததா அல்லது மாநகராட்சியின் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் கலந்ததால் மீன்கள் இறந்ததா என கேள்வி எழுந்துள்ளது. கடும் துர்நாற்றம் வீசுவதால் விடியா திமுக அரசின் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி ரயில் நிலையம் அருகே கெமிக்கல் பவுடர் கலந்த 300 லிட்டர் பால் பறிமுதல் செய்யப்பட்டது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கடந்த ஒரு வருடமாக நாள்தோறும் 1000 லிட்டர் பால் விற்பனைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் பல்வேறு பக்க விளைவுகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கோமதி சங்கர் என்ற 45 வயது நபரின் வீட்டில் இருந்த பாலை விற்பனைக்கு அனுப்பும்போது ஆய்வு செய்ததில் கெமிக்கல் பவுடர் கலக்கப்பட்டது தெரியவந்தது. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமாக ஸ்டாலின் மாடல் ஆட்சி உள்ளதால் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர்.